Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabha's Office Studio. இந்த இன்ட்ரெஸ்டிங் எக்ஸல் டியூட்டோரியலில் இஃப்ஸ் கண்டிஷன் கூட ஒரு சில அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும் பொழுது அது ரொம்ப அருமையான அவுட்புட்டை கொடுக்கும். நார்மலாக இஃப் கண்டிஷனை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணி நிறைய அவுட்புட்டை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாவுக்கு பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிட்டே போவீங்க. பட் இங்கே ஒரே ஒரு இஃப்ஸ் தான், பட் மல்டிபிள் கண்டிஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி மல்டிபிள் அவுட்புட்டையும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட் நேம், மார்க்கு, கிரேட் இருக்குது. ஸ்டூடெண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்குது. மார்க் வந்து வேறு வேறு மார்க் வரும் இல்லையா, ஒவ்வொருத்தருடைய மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க வந்து 75 மார்க் மேலே எடுத்தாங்கன்னா குட்டு, 60 அண்ட் அபவ் எடுத்தாங்கன்னா ஆவரேஜு, அதுக்கு கீழே 60க்கு கீழே இருந்தாங்கன்னா புவர்ன்ற மாதிரியும், டேட்டா இல்லைன்னா டேட்டா மிஸ்ஸிங் டேட்டான்ற மாதிரியும் அவுட்புட் அங்கே ஜென்ரேட் பண்ண. அப்போ ஒரே ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி மல்டிபிள் செக்ஸ் நடக்கும். மல்டிபிள் செக்ஸில் எது சூட் ஆகுதோ அந்த அவுட்புட்டை கொடுத்துரும். இதுக்கு நார்மல் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது நிறைய வாட்டி இஃபை வந்து ரிப்பீட் பண்ணி நீங்கள் அதை நெஸ்டட் இஃபை டிசைன் பண்ணுவீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. படுங்க IFSன்ற அந்த ஒரு ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாஜிக்ஸை நீங்கள் வேறு லாஜிக்கை டெஸ்ட் பண்ணி அதுக்கு சூட்டபிளான அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் என்ன லாஜிக்கை செக் பண்ண போகிறேன்னா, இது பிளாங்காக இருக்கான்னு பார்க்க போகிறேன். இஸ் blank திஸ் வேல்யூ அப்படி இருந்துச்சுன்னா மிஸ்ஸிங் டேட்டான்ற அவுட்புட்டை கொடுத்துட போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த லாஜிக்லேயே லாஜிக் டெஸ்ட் 2ன்ற ஆர்குமெண்ட்டில் இருக்கும். அதே வேல்யூ கிரேட்டர்னா இஸ் ஈக்குவல் டு 75 இருக்கிற பட்சத்தில் 75 நல்ல வேல்யூ இல்லையா, ஸோ குட் அப்படின்னு அவுட்புட்டை கொடு. அதே மாதிரி அடுத்த வேல்யூவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 60 இருந்துச்சுன்னா ஆவரேஜ் டபுள் கொட்டேஷனில் தான் போகணும். ஓகே, கம்மா. இப்போது இது எல்லாமே நம்ம முக்கியமான ஒரு பேராமீட்டர் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா போர் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 75க்கு மேலே இருந்தால் குட்டு, 60க்கு மேலே இருந்தால் ஆவரேஜு. அதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் வேறு ஏதாவது நம்பர் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 60 to 0 வரும் இல்லை. அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா புவர்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு லாஜிக் டெஸ்ட்டாக எதுலேயுமே செட் ஆகாமல் ட்ரூ இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து இது பாஸ் ஆகுது அப்படின்னா அவுட்புட்டில் புவர் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த ஓப்பன் டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் டபுள் கொட்டேஷனாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாம். நேரம் அடிக்கும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் எந்த இருக்குது. ஸோ ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா என்டர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல குட்டுன்னு வந்திருக்கு. இதை நான் ட்ராக் பண்ணும் பொழுது எல்லாருடைய அவுட்புட்டும் வரும். அந்த வேல்யூ வரும், அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். நல்ல மார்க் குட்டு, கொஞ்சம் வீக்கான மார்க் புவரு, ஒருவேளை ஆவரேஜ் மார்க் அப்படின்னா ஆவரேஜ்னு வந்திருக்கும். மிஸ்ஸிங் டேட்டா இது மாதிரி எத்தனை கண்டிஷனையும் நீங்கள் செக் பண்ணி அதுக்கு நீங்கள் அவுட்புட்டை டிஃபைன் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இஃப்ஸ் மட்டும்தான். இஃப்பில் போட்டாலும் இதே மாதிரி மல்டிபிள் இஃப்ஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு தேவையான அவுட்புட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். பட் இங்கே ரொம்ப சிம்பிளாக இஃப்பே இல்லை, இஃப்ஸு தான் லேட்டஸ்ட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னாலும் ஏன் இல்லைன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கிளாஸில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.